Hello viewers, I am Sundari. இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸில் நியூ சிலபஸில் சாப்டர் 6ல் எக்ஸாம்பிள் 6.28. From the top of tower 50 meter high, the angle of depression of top and bottom of a tree are observed top 30 degree, bottom 45 degree respectively. Find the height of tree. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு டவரும் ட்ரீயும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு டவர் வரைஞ்சிங்க, ஒரு ட்ரீ வரைஞ்சிங்க. சரியா? இப்போ டவரையும் ட்ரீயும் இணைக்கிற மாதிரி ஒரு லைன் போட்டுங்க. கீழேயும் போட்டிங்கன்னா மேலேயும் போட்டுக்கணும். போட்டாச்சா? டவருடைய ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது டவர்லேருந்து ஃபஸ்ட்டு எதை பார்க்குறாங்க? டாப்பை பார்க்குறாங்க. எத்தனை டிகிரியில் பார்க்குறாங்க? 30 டிகிரியில் பார்க்குறாங்க. டவர்லேருந்து டவர்லேருந்து ட்ரீயோடைய டாப்பை பார்க்குறாங்க. எத்தனை டிகிரியில்? 30 டிகிரியில். சரி, அடுத்தது டவர்லேருந்து ட்ரீயோடைய பாட்டத்தை பார்க்குறாங்க. அப்படியே வரந்தீங்க, பாட்டத்தை பார்க்குறாங்க. எத்தனை டிகிரியில்? 45 டிகிரியில். இப்போ லைன் ஆஃப் சைட் என்ன இருக்கும்? ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்றதால லைன் ஆஃப் சைட்டு. இது எத்தனை டிகிரியில் பார்க்குறாங்க? 30 டிகிரி. இது 45 டிகிரி. இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனும் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் ஈக்குவல் தானே, ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். இப்போ இங்கே 30 டிகிரினா இங்கேயும் என்னது? 30 டிகிரி. இங்கே 45 டிகிரினா இதுவும் 45 டிகிரி. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன கேட்குறேன்? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ. ட்ரீயோட ஹைட் கேட்குறாங்க. சரியா? இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாமா? ஏ பி சி டி இ. இப்போ இதுவும் ஹைட்டுனா இதுவும் ஹைட்டு தானே, ஹைட்டுன்னு எழுதிக்கிங்க. சரியா? இப்போ இந்த ட்ரையாங்கிள், பெரிய ட்ரையாங்கிளை கண்டுபிடிச்சிருவோம். அடுத்தது ஸ்மால் ட்ரையாங்கிள். ஃபஸ்ட்டு பெரிய ட்ரையாங்கிள் தனியாக வரைஞ்சிக்கிறேன். பாருங்க, பெரிய ட்ரையாங்கிள் தனியாக வரைய போகிறேன். என்னென்ன இருக்கு? இங்கே 45 டிகிரி இருக்கு, இங்கே டின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே சி, இங்கே ஏ. இது ஃபுல்லோடைய ஹைட் எவ்வளோ? 50 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது தெரியாது, இதை கண்டுபிடிச்சிட்டா நம்ம அதுக்கப்புறம் இது ஈஸி. இப்போ tan 45 tan தானே வரும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு தானே வரும். இப்போ சொல்யூஷன் இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன எடுத்துக்கிட்டோம்? ஏசிடின்னு எடுத்துக்கிட்டோம். ஏசிடி தானே எடுத்துக்கிட்டோம். இங்கே இதை தான் இங்கே திரும்பி இது பண்ணியிருக்கேன், ஏசிடி. இப்போ tan 45 தானே, tan தீட்டா ஈக்குவல் தானே ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. இப்போ டைரெக்டாக நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். tan 45 டிகிரி ஈக்குவல் டு நேராக ஆப்போசிட்டுக்கு நேராக என்ன இருக்குது? 50 மீட்டர் பை அட்ஜசன்ட் சைடு. இது ஆப்போசிட், இது என்னது? அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் சைடுக்கு நேராக என்ன லெட்டர் இருக்குது? சிடின்னு இருக்கு. இப்போ tan 45 வேல்யூ என்னது? 1ன்னு தெரியும் நமக்கு. 50 பை சிடி. சிடி அந்த சைட் கொண்டு வந்துருங்க, இந்த போய் கொண்டு வந்த சிடி ஈக்குவல் டு 50 மீட்டர். இப்போ 50 மீட்டர் ஆயிடுச்சா? இப்போ இது 50 மீட்டர்னா இதுவும் 50 மீட்டர் தானே. இதோட லென்த்து ஒன்று, அதே மாதிரி இதோட ஹைட்டு ஒன்று. இப்போ இதை கண்டுபிடிச்சா இது ஈக்குவல்னு எடுத்துலாம், எழுதிக்கலாம். நம்ம ஹைட் ஆஃப் த ட்ரீ எழுதிக்கலாம். சரியா? இப்போ இது முடிஞ்சிருச்சு. அடுத்த டயக்ராம் பாருங்க, இதை எடுத்துக்க போகிறோம். ஸ்மால் ட்ரையாங்கிள். ஸ்மால் ட்ரையாங்கிள் என்னென்ன இருக்கு? இங்கே 30 டிகிரின்னு இருக்க. என்ன லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஏன்னு யூஸ் பண்ணியிருக்கோம், பின்னு யூஸ் பண்ணியிருக்கேன், ஈன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ எழுதலாமா? திரும்பி இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன எடுத்திருக்கேன்? ஏபிஇன்னு எடுத்திருக்கேன்னா, ஏபிஇ. இப்போ இதுவும் அதே மாதிரி என்னது? இது என்னன்னு தெரியாது நமக்கு, இது தெரியாது. இது நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? இங்கே என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? பி 15 எழுதிக்கலாமா? இங்கே இது தெரியாது, அதனால இது அப்படியே எழுதிங்க. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு தான். இது ஆப்போசிட், இது என்னது? அட்ஜசன்ட் சைடு. அதே ஃபார்முலா தான். இப்போ tan தீட்டாவுக்கு நேரம் என்ன இருக்கு? 30 டிகிரி. ஆப்போசிட் நேரம் ஏபி டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடுக்கு நேரம் என்ன இருக்கு? 15 இருக்கு.
இப்போ tan 30 எவ்வளோ நமக்கு 1/√3 ஈக்குவல் டு ஏபி பை 50. 50 இங்கே போயிடுமா 50/√3 வந்துடுமா. இப்போ ஏபி ஈக்குவல் டு 50/√3 வந்துடும். இப்போ காஞ்சிகேட் பண்ணலாமா, கீழே டினாமினேட்டர் √3 இருக்குதால √3 காஞ்சிகேட் பண்ணுங்க. காஞ்சிகேட் பண்ணால் என்ன வரும், மல்டிப்ளை பண்ணுங்க 50 இன்ட்டு √3 வருமா. √3யோட √3 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 3 வரும். ஈக்குவல் டு 50. √3யோட வேல்யூ நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க, என்னது 1.732 கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 3. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க 50யோட 1.732 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 0க்கு 0 போட்டுங்க. 5 2s are 10, ரிமைனிங் 1. அடுத்தது 5 3s are 15, 15ஓட 1 ஆட் பண்ண 16. 5 3s are 15, 5 7s are 35, 35க்கு திரும்பி 1 இருக்கா 6, ரிமைனிங் கேரி ஓவர்னு 3 இருக்கா. 5 1s are 5, 8. எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், 1 2 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இப்போ ஏபி ஈக்குவல் டு எவ்வளோ, இது 2 ஜீரோவுக்கு வேல்யூ கிடையாது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்றது வந்து வேல்யூ கிடையாது. இப்போ எவ்வளோ எடுத்துக்கலாம், 86.6 மீட்டர் எடுத்துக்கலாம். சரியா, டிவைடட் பை 3ஆல் டிவைட் பண்ணணும். 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 86 பாயிண்ட் டிவைடட் பை 3ஆல் டிவைட் பண்ணால் 28.866 சம்திங் போயிட்டே இருக்கு, 66ன்னு போயிட்டு இருக்கு. நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம்னா ஏபி ஈக்குவல் டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வேணும்ல நமக்கு, அதனால் நான் என்ன எடுத்துக்கிட்டேன் 6க்கு 5க்கு மேலே இருந்தால் என்ன எடுத்துக்கலாம், ஒன்று ஆட் பண்ணிக்கலாம்ல 7ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ 28.87 மீட்டர்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ டயக்ராம் பாருங்கள், ஏபி ப்ளஸ் பிசி. இப்போ இதோட வேல்யூ தான் நமக்கு தெரியணும். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் இது தெரிஞ்சிருச்சு, இது தெரிஞ்சிருச்சு. சரியா, இப்போ இது என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஏபியோட வேல்யூ 28.87. இப்போ மைனஸ் பண்ணால் இந்த ஹைட்டு கிடச்சிரும். சரியா, இப்போ போடுங்க. இப்போ ஏபி ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு ஏசியா, பாருங்க ஏபி ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு ஏசி எழுதியாச்சா. ஏபி என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் 28.87 ப்ளஸ் பிசி நம்ம என்னென்ன எடுத்துக்கிட்டோம் ஹெச்ன்னு எடுத்துருக்கோம் ஈக்குவல் டு ஏசி ஃபுல்லாக என்ன இருக்குது நமக்கு 50 மீட்டர்னு இருக்கு, 50 மீட்டர். இப்போ ஹெச் இங்கே வச்சுக்கிட்டு 50 மைனஸ் 28, இந்த ப்ளஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும், 28.87. ஹச் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 21.13 மீட்டர். இப்போ நமக்கு என்னது ஹைட் ஆஃப் ட்ரீ என்னது, therefore height of tree equal to 21.13 meter. ஓகேவா, இது ஆன்சர்.